சட்டங்களை போலீஸ் ஆட்சியை நடைமுறைப்படுத்தும். மூன்று புதிய குற்றவியல் புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு எதிராக திமுக வழக்கறிஞர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு வெளியே ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுரேஷ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுரேஷ், விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் வினிதா. தமிழகம் முழுவதும் திமுக சட்டத்துறை சார்பாக சென்னை உயர்நீதிமன்றமாக முன்பாக மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய 3 குற்றவியல் சட்டங்களை திரும்ப பெற வலியுறுத்தி திமுக வழக்கறிஞர் அணி சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தின் வெளியே நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திமுக மூத்த வழக்கறிஞரும் எம்பியுமான NR இளங்கோ தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இதில் ஏராளமான திமுக வழக்கறிஞர் அணியை சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றனர். குறிப்பாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற நபர்கள் மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பினர். ஒன்றிய அரசு இந்த சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் எனவும், ஜனநாயகத்திற்கு எதிரான இந்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் எனவும் கோஷங்களை எழுப்பி வருகின்றனர். வினிதா, விரிவான விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். மத்திய அரசின் 3 குற்றவியல் சட்டங்களுக்கு எதிராக திமுக வழக்கறிஞர்கள் சார்பில் சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. கோரிக்கைகளை வலியுறுத்தி திமுக வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். திமுக சட்டத்துறை சார்பில் சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. மத்திய அரசின் 3 குற்றவியல் சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் என ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அந்த நேரலை காட்சிகளை பார்த்து வருகிறோம். மத்திய அரசின் 3 புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு எதிராக திமுக சட்டத்துறை சார்பில் சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. கோரிக்கைகளை வலியுறுத்தி திமுக வழக்கறிஞர்கள் முழக்கங்களை எழுப்பி வருகின்றனர். மத்திய அரசின் 3 குற்றவியல் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி திமுக சட்டத்துறை சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. 3 குற்றவியல் சட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தற்பொழுது சேலத்தில் வழக்கறிஞர்கள் தற்பொழுது சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைக்கிறார் எமது செய்தியாளர் சுதன். வணக்கம் சுதன், தற்பொழுது சேலம் வழக்கறிஞர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவருடைய பிரதான கோரிக்கை என்னவாக இருக்கிறது? இது குறித்தான விவரங்கள். வணக்கம் பிரபாவதி. நாட்டில் ஏற்கனவே நடைமுறையில் உள்ள இந்திய தண்டனை சட்டம், குற்றவியல் நடைமுறை சட்டம், இந்திய சாட்சியங்கள் சட்டம் ஆகியவற்றிற்கு பதிலாக பாரதிய நியாய சன்ஹிதா, பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா, பாரதிய சாட்சிய அதிநியம் என 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த சட்ட திருத்தம் கடந்த ஜூலை 1ஆம் தேதி நடைமுறைக்கு வந்துள்ளது. இந்த நிலையில் இந்த சட்ட திருத்தத்தை திரும்ப பெற வலியுறுத்தி தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வழக்கறிஞர்கள் கடந்த 1ஆம் தேதி முதல் தொடர் நீதிமன்ற பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் இன்றைய தினம் சேலத்தில் 3000க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் நீதிமன்ற பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் சேலம் மாவட்ட வழக்கறிஞர் சங்கம் சார்பில் 100க்கும் மேற்பட்டோர் சேலம் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் முன்பு இருக்கக்கூடிய சேலத்திலிருந்து ஏற்காடு செல்லும் பிரதான சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது வழக்கறிஞர்கள் சாலையில் படுத்துக்கொண்டு புதிய சட்ட திருத்தத்தை திரும்ப பெற வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். இதேபோல் வழக்கறிஞர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய புதிய சட்ட திருத்தத்தை திரும்ப பெற வலியுறுத்தி குற்றவியல் வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் கண்களில் கருப்பு துணிகளை கட்டிக்கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வழக்கறிஞர்கள் இந்த தொடர் நீதிமன்ற பணி புறக்கணிப்பு மற்றும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதன் காரணமாக நீதிமன்றங்களில் வழக்கு விசாரணை போன்ற பணிகள் தற்போது பாதிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இதற்கு தீர்வு காண மத்திய அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது
அனைத்து வழக்கறிஞர்களுடைய எதிர்பார்ப்பாக இருந்து வருகிறது. பிரபாவதி, தகவல்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சுதன்.